respected teachers and also my loving friends. So in the video, quick revisions in the series la நாலாவதாக வந்துட்டு இருக்குதுங்க. Don't miss it. இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இங்க இருக்கிற அத்தனை வேர்ட்ஸுமே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நல்லா ஒரு சம்மரைஸ் பண்ணி அதிலிருந்து கரெக்டா என்ன மாதிரி ஒரு கீ பாயிண்ட்ஸ் அதை நம்ம செலக்ட் பண்ணி அந்த ஒன் வேர்ட்ல வந்து நமக்கு இங்க வந்து உங்களுக்கு கன்சிடர் பண்ணி கொடுத்துருக்குறேங்க. இதில் என்ன ஒரு யூஸ்ஃபுல் அப்படின்னா, நீங்க அந்த ஒன் வேர்ட் மட்டும் நீங்க மைண்ட்ல வந்து நீங்க ரெகக்னைஸ் பண்ணிட்டேன்னா, ரீகால் பண்ணிட்டேன்னா, நிச்சயமா அந்த ரிலேட்டட் அந்த கீவேர்ட்ஸோட ரிலேட்டடா என்ன உளவியலாளர்களோட ஒர்க்ஸ் என்ன இருக்குது, அதோட டெஃபினிஷன் என்ன, அது எங்க வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது, அதோட பேக்ரவுண்ட்ல வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, அது எப்படி வந்து நம்ம ஆன்சர் பண்ண முடியும், இந்த டிஸ்ட்ராக்டர் எவ்வளோ வந்தாலும் ஆப்ஷன்ஸ் எவ்வளோதான் கொடுத்தாலும் நம்மளால கரெக்டாக எப்படி வந்து அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியுங்கிறதுக்காக ஒரு லாஜிக்கலாக உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். ஒரு எஃபெக்டிவான வீடியோ, ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் ஆகுது. நீங்கள் இதோட ஃபுல் எஃபெக்ட் உங்களுக்கு வருதுன்னா, ஏன்னா 10 நிமிஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குறீங்க, அதில் பாதியில் ஸ்கிப் பண்ணி போகாமல் ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆயிரும், அதோட 10 மினிட்ஸ் உங்களுக்கு அந்த ரொட்டேஷன் வரும்போது நிச்சயமாக இந்த வீடியோவோட எண்டில் வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வந்துடுது. என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் ஏறக்குரிய ஒரு இந்த சைக்காலஜியில் ஹோல் போர்ஷன்ஸில் வந்து என்ன இருக்குதோ அதோட வந்து எசன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துச்சான்ட்டு தான் வீடியோ நான். இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட், இஃப் யூ நாட் நம்மளோட சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா யூ கைண்ட்லி டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஆல்சோ ஷேர் வித் யுவர் லவ்விங் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். பிகாஸ் உங்களுடைய ஒரு ஷேர் என்ன ஆகுதுன்னா அவங்களோட லைஃப்பில் வந்து ஒரு பலவிதமான லைஃப் லாங் ஒரு கிராட்டிடியூட் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும், அந்த புண்ணியம் வந்து நமக்கு கிடைக்கும். ஜஸ்ட் கைண்ட்லி ஷேர் அண்ட் லெட் அஸ் ஸ்டார்ட் அவர் வீடியோ. ஓகே, இப்போ டிஎன்டெட்டோட ஆல்ரெடி வந்து நம்ம அந்த குயிக் ரிவிஷனில் பார்த்துருக்குறோம். 50 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் 25 பார்த்துருக்குறோம், எகெயின் 25 பார்த்துருக்குறோம். ஆஃப்டர் தட் வந்ததுன்னா இந்த 15 உளவியலாளர்களோட அந்த டெக்னிக்ஸ் கொடுத்து எப்படி பண்ணி பார்த்துருக்கோம். இங்கே வந்து எல்லாமே எசன்ஸா ஒரு ஜூஸை நமக்கு கொடுக்க போகிறோம். பாருங்க, இப்போ பியாஜேன்னு ஒன்று உங்களுக்கு நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தா உங்களுக்கு நேரம் உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்கும். பியாஜெட் அப்படின்னு ஒன்று உங்களுக்கு அறிவுசார் வளர்ச்சி வந்தீங்க ஞாபகம் வந்துடணும். இதோட முக்கிய சொல்ல என்ன, குழந்தை வந்து தானாக கற்றுக்கொள்கிறது. அறிவுசாருங்கும் போது நமக்கு என்ன வந்துடுது, குழந்தை வந்து தானாக கற்றுக்கொள்கிற அந்த நினைவு. இதில் என்னென்ன நம்ம நினைவில் கொள்ளணும், எதில் வந்து நம்ம மெமரியில் வச்சுக்கணும் அப்படின்னா, உணர்வு இயக்க நிலை, முன் செயல்பாட்டு நிலை, கருத்தியல் செயல்பாட்டு நிலை, முறையான செயல்பாடு நிலை, அதற்கு உண்டான வயதுகள் பாருங்க. 0 to 2, நீங்க 0லேருந்து 2க்கு வந்துருங்க, 2 to 7 வந்துருங்க. இது எப்படி நீங்க வந்து இது பண்ணிக்கிறேன்னா, 0 to 2 வந்து நீ ஞாபகம் வச்சுட்டேன்னா, அப்புறம் வந்து 5th ஸ்டாண்டர்ட் ஒரு பையனோட ஏஜ் வந்து நீங்க ஞாபகம் வைங்க. 5th ஸ்டாண்டர்ட் பார்க்கும்போது என்ன வரும், அது நீச்சல் 6 11 வயசு. அப்போ 7 to 11 வந்து கருத்தியல் செயல்பாட்டு, 11 + 6ல் வரும்போது அவனுக்கு முறையான செயல்பாடு நிலை வந்துடும். அப்புறம் தேர்வில் வந்து எப்படி கேட்குறாங்க பாருங்க, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பெர்மனன்ஸ் வந்து கேட்குறாங்க. அப்புறம் கன்சர்வேஷன், இதோட ஏஜ் என்ன, அப்டிராக்ட் திங்கிங் என்ன, இதுதான் இந்த கோக்னேட்டிவ்ல பியாஜே சார்பாக இருக்கின்ற குறிப்புகள். ஒன்ஸ் அகைன் ஐ ரிப்பீட். பாருங்க, பியாஜேன்னு வந்த உடனே அறிவு வளர்ச்சி, குழந்தை தானாக கற்கிறது, அதுல வந்து நிலைகள் இருக்குது. உணர்வு இயக்க நிலை, முன் செயல, கருத்தியல், முறையான செயல்பாடு, 4 நிலைகள். இதுல வந்து தேர்வில் என்ன கொடுக்குறாங்கன்னா, உணர்வு இயக்க நிலை என்ன, கருத்தியல் செயல்பாடு, முறையான செயல்பாடு. இதை வந்து நீங்க ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருங்க, இல்லைன்னா நோட் பண்ணிருங்க. இது வந்து நிச்சயமா இங்கிருந்து ஒரு கொஸ்டின் ஷுவரா நம்ம எழுதிக்கலாம். தென் வைகோட்ஸிங் வந்தபடி இது வந்து சமூக கற்றல். இது வந்து சமூக உளவியல வந்துடுது, சமூக மூலம் கற்றல். இது வந்து டிஸ்கவரியில் எனக்கு கிடையாது. இதுல என்ன நம்ம நினைவில் கொள்ளணும்னா, ZTP நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதாவது என்ன, அந்த ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட் வருது இல்லையா, அந்த ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட் அந்த ZTP வந்துடுது. அப்ப இது என்ன வருது, இது அப்புறம் பார்த்து இந்த முக்கியமான ஒரு வேர்டு பாருங்க, ஸ்கெஃபோல்டிங். ஸ்கெஃபோல்டிங் என்ன, ஆசிரியர் தற்காலிக உதவி. இல்லையா, நான் வந்து இந்த வீடியோ லாஸ்ட் வீடியோ சொல்லும் போது இந்த ஸ்கெஃபோல்டிங்ல என்ன மீனிங், என்னோட ஷார்ட் டைமிங் சொல்லியிருக்கிறேன். இப்போ ஸ்கெஃபோல்டிங்கிறது ஆசிரியர் தற்காலிக உதவி. இந்த சுருக்கம் நான் எப்படி பண்ணிக்கலாம், பியாஜெட் வந்து செல்ஃப் லேர்னிங், இந்த விகோட்சிங் வந்து இவர் சோசியல் லேர்னிங். ரெண்டுமே நீங்க டிஃபரன்ஸ் தெரிஞ்சு வச்சுங்க. நெக்ஸ்ட் கோன் டு ப்ரூனர். ப்ரூனரோட மெயின் கீ பாயிண்ட்ஸ் வந்து டிஸ்கவரி லேர்னிங், அதாவது கண்டறிந்து கற்றல் இல்லையா. அப்புறம் ஸ்பைரல் கரிக்குலம். இந்த ஸ்பைரல் கரிக்குலம் இப்போ நம்ம ஸ்பைரல் பைண்டிங் பண்றோம். அதுல அந்த கர்வ் பாத்தீங்களா என்ன வருதுன்னா, அந்த ரிப்பீட்டடா ஒரே இடத்துலன்னா அந்த ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கு தெரியும். அதுதான் அது என்ன,
ஒரே கருத்தை மீண்டும் மீண்டும் ஆழமாக கட்டுறது ஸ்பைரல். நீங்க ஸ்பைரல் எங்கும் போது ஸ்பைரல் ஷேப்புக்கு போயிருங்க. அது வந்து எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ப்ரிங், அந்த ஸ்ப்ரிங் வந்து ஒரே மெட்டல், நீ எவ்வளவு நீங்க ப்ரெஸ் பண்ணாலும் ஒரு மெட்டல் தான் சுத்தி சுத்தி வருது இல்லையா? அதே மாதிரி ஒரே கருத்து தான். அது வந்து சில்வர் ஸ்ப்ரிங் இல்ல சில்வர் இட்ஸ் மேட் அப் ஆஃப் சில்வர் அப்படின்னா அந்த சில்வர் மெட்டல்ல சுத்தி வருது. ஒரு அயன் வருது, ஒரு காப்பர்னா காப்பர்ல வருது. என்னவா கொடுத்தாலும் அதோட ஸ்ப்ரிங் வந்து ஒரே கருத்தை மீண்டும் மீண்டும் ஆழமா கற்பித்தல் தான் என்னோட ஸ்பைரல் கரிக்குலம். ஸ்பைரல் பைண்டிங் நோட் பண்ணிருங்க. அதில் இருக்கிற ஒரே மெட்டல் தானே வருது. இப்போ அதே போல வந்து ஒரே கருத்து தான் இங்க ரிப்பீட்டட் ஆயிட்டே இருக்குது. அப்புறம் பாவலம் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோ படிச்சிருந்தா ஞாபகம் இருக்கும். முக்கிய சொல் என்ன? கிளாசிக்கல் கண்டிஷனிங். எதை வச்சு சோதனை பண்ணாரு? நாய். இதனால என்ன என்ன கண்டுபிடிச்சாரு? மணி ஒலி உமிழ். கரெக்டா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல என்ன பண்ணுவாரு? அது வந்து ஒரு மணி அடிக்கிறாரு. மணி வெடிச்ச உடனே சாப்பாடு வைக்கிறாரு. நாய் வந்து அங்க சாப்பிடுறதுக்கு வருது. அங்க வந்து அடுத்த நாள் கொண்டு இதே கண்டினியூ பண்றாரு. அப்புறம் ஒரு நாள் சாப்பாடு எடுத்துடுறாரு. மணி அடிக்கிறாரு. சாப்பாடு அங்க ஆப்சென்ட். சாப்பாடு எடுத்துடுறாரு. இப்போ அந்த நாயோட என்ன சலைவாவில் என்ன இருக்கும்? அந்த உமிழ்நீர் வந்து அவர் பார்க்கிறாரு. இது வந்து கிளாசிக்கல் கண்டிஷன். இன்னொன்னு வரும். ஒரு ஆப்ரண்ட் கண்டிஷன் வரும். அது எந்த சயின்டிஸ்ட் நீங்க பாருங்க. அதுல அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தோர்ண்டைக். தார்ண்டைக் என்ன பண்றாரு பாருங்க. முக்கிய சொல் ட்ரையல் அண்ட் எரர். இவர் எதை வச்சு சோதனை பண்ணாரு? பூனை. சட்டங்கள் என்ன? லா ஆஃப் எஃபெக்ட், லா ஆஃப் எக்ஸசைஸ் அண்ட் லா ஆஃப் ரெடினஸ். இது மூணு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ லா ஆஃப் ரெடினஸ் வந்து நம்ம எக்ஸாம்ல வந்து வருமானா? கண்டிப்பா வரும். ஸ்டடிக்கு வரும் லா ஆஃப் ரெடினஸ். அப்புறம் திருப்தி செல்ல மீண்டும் நிகழ்தல். இதுல வந்து என்ன இதுல ஏதாவது உங்களுக்கு கன்ஃபியூஸ் இருந்தானா இருக்க வாய்ப்பு இல்லை. பூனை வச்சு பரிசோதனை பண்ண யாரு? தார்ண்டைக். ஓகே நெக்ஸ்ட் ஸ்கின்னர். ஸ்கின்னர்ல பார்க்கும்போது முக்கிய சொல் வந்து ஆப்ரண்ட். இது வந்து கிளாசிக்கல். யாரு? பாவலாக்கு வந்து கிளாசிக்கலு. ஸ்கின்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரண்ட். இது என்னன்னா ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். எதை வச்சு பரிசோதனை பண்ணாரு? எலியை வச்சு பரிசோதனை பண்ணாரு. பாசிட்டிவ் ஒரு ஒரு பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. அப்புறம் நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். ஏன்னா அந்த எலி வந்து கொடுக்கும்போது சரியான அந்த வழியை கண்டுபிடிக்கும் போது அதுக்கு வந்து ஒரு தீனி கிடைக்கும், அதோட ஒரு ஈட்டம் கிடைக்கும். நெகட்டிவ் கிடைக்கும் போது அவருக்கு ஒரு கரண்ட் ஷாக் கிடைக்கும். இதை வந்து நீங்க பார்த்துட்டு பாருங்க. இல்லைன்னா நீங்க ஒரு கூகுளில் சர்ச் பண்ணி படிச்சு நம்ம புக்கில் படிச்சு புக்கில் டீட்டெயில் இருக்காது. இப்போ எலியை வந்து இப்போ நெகட்டிவ் நம்ம கொடுக்கும்போது நம்ம என்ன பண்றோம்? அந்த தடையை வந்து நீக்கிறதுக்காக, பனிஷ்மெண்ட்டுக்காக. பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ் கொடுக்கும்போது நம்ம ஒரு பரிசு கொடுக்குறோம். சரி நெக்ஸ்ட் கோலர். கோலர் வந்து பார்க்கும்போது இன்சைட். நீங்க லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து ஒரு சிம்பன்சி படத்தை போட்டு நல்ல அருமையான கொடுத்துருக்கிறேன். இதோட முக்கிய சொல் என்ன அப்படின்னா இன்சைட் லேர்னிங். இதை யாரை வச்சு சோதனை பண்ணாரு? சிம்பன்சி வைக்கிறாரு. இது திடீர்னு புரியனா ஆஹா எக்ஸ்பீரியன்ஸ். இதுதான் நம்ம எப்படி நம்ம யுரேக்கா கிடைத்தது யார்? ஆர்கிமிடிஸ் கிடைச்சது இல்லையா? ஆர்கிமிடி கிடைக்கிற அதே இன்சைட் லேர்னிங் தான் இந்த சிம்பன்சி கிடைக்குது. இதை வந்து யார் பண்றாங்க? கோலர் பண்றாரு. ஸ்பெல்லிங் பார்த்துருக்கிறீங்க. அப்புறம் நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ். இன்டெலிஜென்ஸ் வந்த உடனே பீனேட் தான். பீனை இதுதான் என்ன பாரு. இந்த பீனை என்ன பண்ணுவாரு? மென்டல் ஏஜ், குரோனிக்கல் ஏஜ் இது கொடுக்குற அந்த ஃபார்முலா பின்னாடி நம்ம படிக்க போறோம். இப்போ முக்கிய சொல் என்ன? மென்டல் ஏஜ். யாரு? பீனேட். அப்புறம் யார் வராங்க? தெர்மன் வராரு. தெர்மனோட முக்கிய சொல் என்ன? ஐக்யூ. இவர் வந்து இன்டெலிஜென்ட் கோஷியன்ட். இப்போ இதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதாவது நுண்ணறிவுங்கிறது என்ன? ஐக்யூ நுண்ணறிவு கீழே இது வருது. இது வந்து இன்டெலிஜென்ஸா வருது. இது வந்து என்னன்னா இது வந்து இன்டெலிஜென்ட் கோஷியன்ட். இது வந்து தெர்ம கோஷியன்ட் வந்து வந்துருது. இதோட ஃபார்முலா என்ன? ஐக்யூ = மென்டல் ஏஜ் பை குரோனிக்கல் ஏஜ் இன்ட்டு 100. இப்போ மென்டல் ஏஜ்ங்கிறது குரோனிக்கல் ஏஜ்ங்கிறது உங்களுக்கு தெரியுது இல்லையா? இப்போ ஸ்பியர்மேன் இது எஸ் ஃபேக்டர் தான் பார்த்தோம் நேற்று. அது ஜி ஃபேக்டரா எஸ் ஃபேக்டராங்கும் போது ஜி ஃபேக்டர் வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், எஸ் வந்து ஸ்பெசிஃபிக் இன்டெலிஜென்ஸ். இதை தொகுத்தவர் யாருன்னா ஸ்பியர்மேன். அப்புறம் கார்ட்னர், ஹவார்ட் கார்ட்னர். இவரோட இம்பார்ட்டன்ட்டோட கீ பாயிண்ட்ஸ் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ். இது வந்து பல வகையான திறமைகள் இருக்குது இல்லையா? மல்டிஃபேசட் பர்சனாலிட்டிங்கிற மாதிரி. இது வந்து என்னென்ன நிலைக்கான மொழி, லிங்குவிஸ்டிக், கணிதம், நம்ம அரித்மெட்டிக் பார்த்தோம், இசை மியூசிக் பார்த்தோம், உடல் இயக்கம் கினஸ்டெட்டிக் பார்த்தோம், காட்சி விசுவலைசேஷன் பார்த்தோம், இயற்கை நேச்சுரலிஸ்டிக் பார்த்தோம், பிறரை புரிதல் இன்டர்பர்சனல் பார்த்தோம், தன்னை புரிதல் இன்ட்ராபர்சனல் பார்த்தோம். இது வந்து யாரோடது? கார்ட்னரோட வருது. இது வந்து அருமையாக படிச்சிருக்கேன். இது வந்து நீங்க இங்கிலீஷ்லயே கொஞ்சம் நோட் பண்ணி வச்சிருங்க. ஏன்னா இங்கிலீஷ்லயும் இதுலயும் ஆங்கிலத்தில் இருக்கும் போது உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு அந்த ஞாபகம் வந்துடும். இப்போ அரண்டரி கோல்பெர்க். கோல்பெர்க் வந்து அந்த வேல்டேட் பார்த்தோம். என்னது? முக்கிய சொல் மாரல் டெவலப்மெண்ட். மாரல் டெவலப்மெண்ட்ல வந்து என்னென்ன வருது? இதுல 3 நிலைகள் பார்த்தோம். ப்ரீ கன்வென்ஷனல் தண்டனை, கன்வென்ஷனல் வந்து சட்டம், போஸ்ட் கன்வென்ஷனல் பார்த்தோம். இதுல வந்து எதை நம்ம நினைவில் கொள்ள அப்படின்னா பனிஷ்மெண்ட், சொசைட்டி, பிரின்சிபல்ஸ். நம்ம ஒரு தண்டனை கொடுத்து சமூகத்தில் இருந்து நமக்கு ஒரு தண்டனை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரின்சிபல் இந்த பிரின்சிபல்ஸ் நாம உருவாக்கினால்
அந்த மாதிரி உருவாக்கினா நமக்கு என்ன கிடைக்கும்? மாரல் டெவலப்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்மளுடைய அரபு கண்ட்ரியில பார்க்கும்போது ஒரு சின்ன சின்ன தவறுகள் கூட மிக அதிகமான ஒரு ஈவன் ஒரு 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 அந்த சூசைடல் ஐ மீன் நாட் சூசைடில் அவங்களுக்கு என்ன அந்த தூக்கு போடுறது கூட அங்கே வந்து நம்ம தண்டனை பற்றி நம்ம படிக்கிறோம். ஓகே, அடுத்தது உலா சமூக எரிக்சன். எரிக்சன் வந்தவங்க நமக்கு என்ன ஞாபகம் தரணும்? சோசியல் என்ன அந்த சைக்கோ சோசியல் ஞாபகம் வந்துடும். சைக்கோன்னு உல சமூகம் என்ற சோசியல் எரிக்சன். இவர் பள்ளி பருவத்திலிருந்து ஆரம்பிக்கிறாரு. பள்ளி பருவத்தில் என்ன வரும்? இண்டஸ்ட்ரி விஎஸ் இன்ஃபீரியாரிட்டி. அப்புறம் இளமை பருவத்தில் இண்டஸ்ட்ரியோ ரோல் கன்ஃபியூஷனோ. இதுதான் ரெண்டு ரொம்ப எரிக்சன் கோட்பாடு வந்து மிக டெட்ல வந்து அது அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகளை நாம இங்க பார்க்கிறோம். அப்புறம் ப்ளூம்ஸ் டாக்ஸானமி. இவர் வந்து கல்வி நோக்க வகைப்பட வர்றாரு. இதுல என்ன வரும்? ரிமெம்பர்ல வரும், அண்டர்ஸ்டாண்ட்ல வரும், அப்புறம் அப்ளை வரும், அனலைஸ், எவால்யூட், கிரியேட். சரி, இது வந்து கிரியேட் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கணும்னா ஈஸியா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? RUAAEC ருவேஸ். என்ன கிடைக்கிறீங்க நீங்க? ருவேஸ் கொடுக்கலாம். இது வந்து நீங்க வேற மாதிரி பண்ணுங்க. இப்போ ஆர் ஃபார் என்ன? ரிமெம்பர், யூ வந்து அண்டர்ஸ்டாண்ட், ஏ வந்து அப்ளை, இந்த ஏ வந்து அனலைஸ், எவால்யூவேட் அண்ட் கிரியேட். இதை வந்து ஞாபகம் வச்சுங்க. இதோட உயர்ந்த நிலை என்னன்னு கேட்பாங்க, கிரியேட். இதை வந்து நிச்சயமா நீங்க ஆன்சர் ஈஸியா எழுதிக்கலாம். அப்புறம் மதிப்பீடு. மதிப்பீடு வந்தவொடனே உங்களுக்கு அதாவது அந்த தொடர் மதிப்பீடு ஒன்று இருக்குது, ஆண்டு முடிவில் இருக்கிற மதிப்பீடு. அது என்ன? ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட், சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட். ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் வந்து கற்றல் நடைபெற்று கொண்டிருக்கும் போது நம்ம சிசின்னு சொல்றோம். அது ஃபார்மேட்டிவ் FE, ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன். சம்மேட்டிவ் வந்து கற்றல் முடிவில். சரி, எப்படி சார் இப்போ பையனை எப்படி கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் பண்ணியாச்சு. அதில் ஒரு சில விஷயத்துல பாடத்துல வந்து வீக்கா இருக்கிறான். இந்த குறைபாடுகளை கண்டறிக்கிறதுக்கு என்ன அப்படின்னா அதுக்கு வந்து வேற டெஸ்ட். அது என்ன? டயக்னோசிஸ் டெஸ்ட். இது வந்து ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷனுக்கு கீழே வந்து நமக்கு வருது டயக்னோசிஸ் டெஸ்ட். சரி, இப்போ அதையும் கண்டுபிடிச்சாச்சு. ஃபர்தரா என்ன பண்ணணும்னா அந்த ரெமிடியல் டீச்சிங் நான் போறோம். இந்த ரெமிடியல் டீச்சிங் வந்து நமக்கு குறைபாடுகளை சரி செய்தல். இப்போ இந்த 4 பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. FA FE ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன், சம்மேட்டிவ் எவாலுவேஷன். ரெண்டுக்கு நடுவில் என்ன வருது? டயக்னோசிஸ் வருது. அந்த டயக்னோசிஸ் வந்த உடனே நம்ம எங்க போறோம்? ரெமிடியலுக்கு போறோம். ரெமிடியல் முடிச்ச உடனே நம்ம கடைசியா சம்மேட்டிவ் வந்துடுறோம். ஓகே, இப்போ முக்கிய சூத்திரங்கள் ஃபார்முலாஸ் எல்லாம் என்னென்ன பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஐக்கியூ பார்த்தோம், MA/CA × 100. இது வந்து MA/CA மென்டல் ஏஜ் பை குரோனிக்கல் ஏஜ் பார்த்துக்கோ. இது ரிலையபிலிட்டி. ஒரே தேர்வு வந்து மீண்டும் மீண்டும் ஒரே முடிவு தேர்தல் வச்சுங்களேன், அதுதான் நமக்கு ரிலையபிலிட்டி. வேலிடிட்டினா அளவிட வேண்டியது சரியாக அளவிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஒரு சயின்ஸ் கொஸ்டினுக்காக நான் என்ன பண்றேன், நான் ஒரு எக்ஸாம் வைக்கிறேன். அதான் இந்த சயின்ஸை தவிர சயின்ஸில் வந்துட்டு மீதி வந்து சம்மந்தம் இல்லாத ஒரு 2 3 பாடம் வருதுன்னு வச்சுங்களேன், இது என்ன இதுன்னு வேலிடிட்டி கம்மியாயிரும். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் வந்து TN டெட்ல வந்து மிக முக்கியமான ஒற்றை வரிகள். இது ஒற்றை வரிகள் கிடையாது. இது வந்து நம்ம ஒரு பெரிய விதமான நமக்கு வாழ்க்கையை மாற்றக்கூடிய வரிகள். இந்த வரிகள் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த பியாஜெட் நம்ம பார்த்தோம், கோக்னேட் டெவலப்மெண்ட். வியாகட்ஸ் வந்து ZPD வந்து நம்ம என்ன? ஜோனல் வந்து ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட் பார்த்தோம். அப்புறம் ப்ரூனர் டிஸ்கவரி ஆஃப் லேர்னிங். பாவ்லாவுக்கு என்ன? கிளாசிக்கல் கண்டிஷனிங். தார்ண்டெக் ட்ரையல் அண்ட் எரர். ஸ்கின்னருக்கு வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். கோக்லருக்கு வந்து இன்ஸ்டன்ட் லேர்னிங். கார்ட்னர் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ். ஸ்பியர்மேன் G&S ஃபேக்டர், அதாவது ஜென்ரல் அண்ட் ஸ்பெசிபிக். பினெட் மென்டல் ஏஜ். டெர்மன் ஐக்கியோ இன்டெலிஜென்ட் கோஷியன்ட். கோல்பெர்க் மாரல் டெவலப்மெண்ட். இதில் தான் 3 நிலைகள் இல்லையா? பிரின்சிபல், சொசைட்டி, பனிஷ்மெண்ட். அப்புறம் எரிக்சன் சைக்கோசோமட்டிக் உள சமூகவியல். அப்புறம் ப்ளூம் டாக்ஸானமி, அவர் இந்த டுவே லேர்னிங் பை டூயிங். இதை வந்து நீங்க ஞாபகம் வச்சுட்டேன்னா நிச்சயமா 4-5 கொஸ்டின் வந்து ஈஸியா எழுதல. நீங்க எந்த புக்குமே நீங்க படிக்க தேவையே கிடையில்லை. இப்ப இறுதி 15 லாஸ்ட் செகண்ட்ல வந்து என்ன கொடுக்கலாம்? நாய் யாருங்க? நீங்களே நீங்க சொல்லுங்க. அது வந்து ஜஸ்ட் ஸ்கிரீன்ல வந்து கையை வச்சுட்டு வந்து விரல 2 விரல வந்து நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு நீங்களே செல்ஃப் பிராக்டிஸ் இந்த வீடியோவில் நீங்க பண்ணிக்கலாம். நாய் வந்து உடனே பாவ்லா, பூனை வந்து தார்ண்டெக், எலி வந்து ஸ்கின்னர், சிம்பன்சி கோக்லர், ஐக்கிய வந்து தெர்மன், மென்டல் ஏஜ் வந்து பினே, ZPD வைகோட்ஸ்கி, கன்சர்வேஷன் கொடுக்கறது யாரு? பியாஜெட். இது நம்ம அறிவு வளர்ச்சி. மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் வந்து கார்ட்னர், G&S ஸ்பியர்மேன், மாரல் டெவலப்மெண்ட் வந்து கோல்பெர்க், சைக்கோ சோசியல் டெவலப்மெண்ட் யாரு? எரிக்சன், லேர்னிங் பை டூயிங் யாரு? டுவே, டிஸ்கவரி லேர்னிங் யாரு? ப்ரூனர், கிரியேட் யாரு? ப்ளூம். இப்போ ஒன் செகண்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிறத படிங்க, லெஃப்ட் சைடில் இருக்கிறத வந்து நீங்க ஃபிங்கரை வந்து மறைங்க. நீங்க மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. செல்ஃப் ப்ராக்டிஸ் ஒரு 2 டைம்ஸ் நீங்க வந்து படிச்சுட்டு வரும்போது நீங்க வந்து பாஸ் அண்ட் ப்ளே பண்ணும்போது எல்லாமே உங்களுக்கு ஈஸியா உங்க ஃபிங்கர் டிப்ஸ்ல வந்துடும்.
அப்புறம் டிஎன்டி வந்து உளவியல் வந்து இன்னும் கூடுதல் ஒரு அடிஷனலா ஒரு ஹை ஸ்கோரிங் டெக்னிக். நீங்க வந்து நம்மளுடைய இந்த சேனலோட நம்ம லட்சியம் என்னன்னா 30 அவுட் ஆஃப் 30 30 மார்க்னு நீங்க மேக்ஸிமம் என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து அவங்களோட சப்ஜெக்ட் வந்து ரொம்ப டீப்பா கான்சென்ட்ரேட் பண்றாங்க. லாங்குவேஜ்ல வந்து நிறைய படிக்கிறாங்க. சைக்காலஜில வந்து மேக்ஸிமம் விட்டுருவாங்க. ஆனா நமக்கு கிடைக்கிறது அந்த 4 மார்க் 5 மார்க் அந்த 10 12 மார்க் டிஃபரன்ஷியல் எனங்கிறோம். சைக்காலஜி நீங்க ஈஸியா எடுத்துடலாம். இந்த சாப்டர்ஸ் நீங்க கவர் பண்ணிட்டேனா ஓகே ஃப்ரெண்ட். இப்ப வளர்ச்சி பாருங்க. வளர்ச்சியும் வளர்ச்சி உயர்வும். இப்ப வளர்ச்சிங்க நம்ம டெவலப்மெண்ட் பார்த்திருக்கிறோம். வளர்ச்சி உயர்வு வந்து புதுசா பார்க்கிறோம். இது வந்து growth அண்ட் டெவலப்மெண்ட். சரி, இப்ப growthம் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டுமே ஒண்ணாதான் இருக்குது அப்படின்னா, growth வந்து உடல் மாற்றம் மட்டும் தான் வருது. நல்லா ஐ ரிப்பீட் எகைன். growthங்கிறது உடல் மாற்றம். இல்லையா திபு திபுன்னு நம்ம வளர்க்கிறோம். இல்லையா வளர்ச்சிங்கிறது என்ன? அறிவு வளரணும். அறிவு வளரணும். உடல் இதுதான் நமக்கு என்னது? அந்த அறிவு வளர்ச்சி, உண்மையான வளர்ச்சி. இந்த ஒரு நல்ல அருமையான ஒரு பாடல் கூட இருக்குது இல்லையா? ஸோ டெவலப்மெண்ட் உடல், மனம், சமூகம். அதாவது ஆள் மட்டும் வளர்ந்த போது ஆளு வளரணும், அறிவு வளரணும். அதுதான் அந்த வளர்ச்சி. அப்ப ஆளு வளரணும், அறிவு வளரணும். இப்ப ஆள் வந்து உடல் மாற்றம். இது டெவலப்மெண்ட் உடல், மன மட்டுமா சமூக, உணர்ச்சி மாற்றம் எல்லாமே பாருங்க. அளவுசார் மாற்றம் இது எல்லாமே கிடைக்குது இதுல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? உடல் மாற்றம் மட்டும்தான். இப்போ டெவலப்மெண்ட் வந்து உடல், மனம், சமூகம் மற்றும் உணர்ச்சி. இப்ப குரோத்ல பார்த்தேன்னா அளவுசார் மாற்றம் மட்டும்தான். அதோட குவான்டிட்டி மட்டும்தான். இங்க என்ன குவான்டிட்டியும் வளரணும், குவாலிட்டியும் இருக்கணும். இதுல டெவலப்மெண்ட்ல. குரோத்ல வந்து உயரம் மட்டும் வர்றதுக்கு குரோத் எடுத்துக்கலாம். ஆனா டெவலப்மெண்ட் வந்து முழுமையான வளர்ச்சி அங்க இருக்கும் இல்லையா? சைக்கிள் அதுவும் நம்ம பார்த்தோன்னா ஒரு பெர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அங்கே இருக்கணும் டெவலப்மெண்ட்ல. சரி, இப்போ எது நம்ம ஈஸியா நம்ம மெமரி பண்ணோம் அப்படின்னா குரோத்ங்கிறத ஒரு நான் ஷார்ட்டா சொல்லிட்டாங்க பாருங்க. நான் சொன்னீங்க ரிப்பீட் ஆகுது. குரோத்ங்கிறது குவான்டிட்டி மட்டும்தான். இப்போ டெவலப்மெண்ட்ங்கிறது குவான்டிட்டி இருக்குது, குவாலிட்டி ரெண்டுமே இருந்தா தட் இஸ் கால்ட் டெவலப்மெண்ட். இஃப் யூ ஃபைண்ட் ஒன்லி குவான்டிட்டி அலோன் that is called as a growth. Okay, now let us switch on to the heredity and vs environment. Heredity என்ன ஃப்ரெண்ட்ஸ்? ஹெரிடிட்டிங்கிறது பரம்பரை. பரம்பரை பார்க்கும்போது என்ன ஆகுது? பெற்றோரிடம் பெறப்படும் பண்புகள் பார்க்கிறோம் இல்லையா? உதாரணம் என்ன? கண்களோட நிறம், அவர்களோட உயரம், அவர்களோட உடலமைப்பு. இது பெற்றோர் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா உயரம் வந்து அவர்களுடைய தாத்தா, கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர் அங்கிருந்து கூட வர்றது. ஸோ இது என்ன எங்கிருந்து வந்தாலும் பெற்றோர்லேருந்து வரவோ இல்ல அவர்களுடைய முன்னோர்கள் இருந்து வர்றதோ இது எல்லாமே என்ன ஆகுது? நமக்கு ஹெரிடிட்டி பரம்பரை வந்து நமக்கு குறிக்கின்றது. சரி, சோஷியல்ங்கிறது என்ன? என்விரான்மெண்ட். என்விரான்மெண்ட் எங்க இருப்பது பாருன்னா பள்ளி, குடும்பம், நண்பர்கள், சமூகம். இந்த 4 வகையான கேட்டகரி யார் வர்றாங்க? என்விரான்மெண்ட் வர்றாங்க. பள்ளியோட சோஷியல் ஒரு மாணவனை எப்படி ஒரு ஆளை மாத்துது, குடும்ப சோஷியல் எப்படி ஒரு மாணவனை மாற்றுகிறது, நண்பர்கள் எப்படி மாற்றுகிறார்கள், சமூகம் எப்படி அவர்களை மாற்ற வைக்குது. இந்த சமூகத்தில் வந்து ஒரு சிறந்த ஒரு மனிதனை உருவெடுப்பதற்கும் அதே நேரத்துல ஒரு சமூகவாதி, ஒரு தீவிரவாதியா, ஒரு சமூக வந்து இது சமூக போராளியா எப்படி உருவாகுறாங்க, சமூக எதிர்ப்பாளி எப்படி உருவாகு எல்லாமே அவர்கள் சார்ந்த சமூகம். இந்த 4 கேட்டகரியில தான் நம்ம இங்க பிரிக்கலாம். அப்போ தேர்வுக்கான குறிப்புகள் இங்க என்ன பார்க்கலாம் அப்படின்னா, குழந்தை வளர்ச்சியில வந்து என்னவா வருதுன்னா பரம்பரையும் இங்க வந்து ஆத்மீக சூழலும் இங்க வந்து நமக்கு மிக 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 முக்கியமாக ஒரு ஒரு குழந்தை வளர்ச்சியில் வந்து பங்களிக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபைனலா பார்க்கறது முதிர்ச்சி, மெச்சூரேஷன். இப்போ மெச்சூரேஷனுங்கிறது என்ன? முதிர்ச்சிக்கும் கற்றலுக்கு என்ன வித்தியாசம்? இப்போ நிறைய பார்க்கலாம் இல்லையா? நீ என்னடா ஒரு நல்லா படிச்சிருக்கிறான், ஆனா மெச்சூரிட்டி இல்லைன்னு சொல்றான். இன்னொருத்தர் என்ன பண்றான்? அவன் நல்லா படிக்கலன்னு கூட நல்லா மெச்சூர்டா இப்போ இருக்கப்பா. எப்படி யார் கூட எப்படி பிஹேவ் பண்ணணும்? நம்ம வீட்லயே நம்ம சொல்றோம், நம்முடைய ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய குழந்தைகள் சொல்றோம். சரி, இப்போ முதிர்ச்சிங்கிறது என்னன்னா, அது வந்து இயற்கையான வர வளர்ச்சி. இது வந்து உதாரணத்துக்கு என்ன? நடத்தல், பேசுதல், கற்றல் இதெல்லாம் என்ன ஆகுது? ஒரு இயற்கையான வளர்ச்சி. ஒரு கற்றல் எங்க ஏற்படுதுன்னா, அங்க ஒரு அனுபவத்தால் ஏற்படுகின்ற நடத்தை மாற்றங்கள். லேர்னிங் கற்றல்ங்கிறது அதுதான். கற்றல் என்னன்னா, இந்த சுவாமிஜி என்ன சொல்றாரு? அந்த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் ஆல்ரெடி ஹிடன் அந்த ட்ரெஷர்ன்னு சொல்லுவாரு. நம்மகிட்ட இருக்கிற அந்த குவாலிட்டிஸ் சொல்றாரு. அதே போல வந்து கற்றல்ங்கிறது என்ன? நம்மளுடைய அனுபவத்தால, அதாவது ஏற்படுகிற பிஹேவியர் சேஞ்ச் டியூ டு த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? அது நம்மளோட அந்த பிஹேவியரல் சேஞ்சஸ். அப்ப பிஹேவியரல் சேஞ்சஸ் வந்து வருது அப்படின்னா அங்க என்ன வரும்? கற்றல் வந்து அங்க நிகழ்ந்திருக்கணும். இப்ப நேற்று வரைக்கும் ஒரு பையன் வந்து ஒரு பெரியவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாம அவனோட சொந்த ஒரு வேலைக்கு போக ஊதாரித்தமா சுத்திட்டு இருக்கிறான். திடீர்னு பார்க்கும்போது என்னன்னா நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்து வேலைக்கு போக ஆரம்பிக்கிறான், அப்பா அம்மா வந்து மதிக்க ஆரம்பிக்கிறான் அப்படின்னா அங்க அந்த 2க்கு நடுவுல ஏதோ ஒரு பிஹேவியர் சேஞ்சஸ் ஆயிருக்குதுன்னா ஒரு கற்றல் அங்க நடந்திருக்குது.
அந்த கற்றல் எது மூலமா நடந்திருக்கலாம். ஒரு நல்ல ஒரு அருமையான சினிமா பார்த்து, இந்த சினிமா மூலமா கூட அங்கே ஹீரோ படுற கஷ்டத்த பார்த்து, ஹீரோவோட அம்மா, அப்பா அவங்க படுற கஷ்டத்த பார்த்து, அதனால ஒரு சமூகத்திலே அவங்களுக்கு ஏற்ப ஒரு கெட்ட பெயர வந்து சம்பாதிச்சு, அது மூலமா ஒரு நல்ல பையனா இருக்கும்போது ஒரு ஹீரோயிசம் அங்க வருது. அது மூலமா பார்க்கும்போது வந்து படிக்கலாம். இல்ல நல்ல அருமையான ஒரு கதை புத்தகங்கள், ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி புக் படிச்சு, அது ஒரு எமோஷனலா பாண்டிங் ஆகி அது மூலமா லேர்ன் பண்ணிக்கலாம். இல்ல நல்ல ஒரு அட்வைஸ், நல்ல அவனுக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு வ இருக்கிறவங்க, அந்த ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம், ஒரு டீச்சர்ஸா இருக்கலாம், இல்ல அவனுடைய ஃப்ரெண்டா இருக்கலாம். அவன் மூலமா வர்ற ஒரு ஒரு லேர்னிங்ல மாறி இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு ரீசன், ஒரு கற்றல் அங்க நிகழ்ந்திருக்குது. அதனால அவனுக்கு வந்து ஒரு நடத்தை மாற்றம் ஏற்படுகிறதுன்னா, அது வந்து கற்றல் தான் முக்கியம். உதாரணம் ஒரு சைக்கிள் ஓட்டுதல். இது இந்த மாரி எனக்கு ஒரு ஒரு ஸ்கில் லேர்னிங்ல பார்க்கலாம். ஒரு கணினி பயன்படுத்தல் அங்க நடந்திருக்கும். அப்புறம் இதோட மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா, மெச்சூரேஷன்ங்கிறது என்ன நேச்சுரல், லேர்னிங்ங்கிறது என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இது 2 விஷயத்தையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க. இப்ப அடுத்து நம்ம பார்க்கிறது மோட்டிவேஷன், ஊக்கம். இந்த ஊக்கத்துல பார்க்கும்போது 2 வகையானவை இருக்குது. இப்ப நான் வெளியில வந்து எவ்வளவுதான் ஊக்கம் பண்றோம். நீங்க அப்படி பண்ணல, இப்படி பண்ணலன்னு சொல்லி நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீச் நெறைய நம்ம குடுக்குறோம் இல்லையா? இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாமே இப்போ அந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் வந்து நம்ம கேட்டு அதே மாரி பண்றதா இருந்தனா, இந்த உலகத்துல நெறைய ஒரு அறிவாளிகள் உருவாகியிருப்பாங்க. நெறைய ஒரு ஹீரோஸ் உருவாகியிருப்பாங்க. நெறைய ஒரு சயின்டிஸ்ட்டா ஆயிருப்பாங்க. அப்போ அத்தனையும் மோட்டிவேஷன் ஸ்பீக் வந்து போன பக்கமெல்லாம் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா யாருமே எந்த வித மாற்றமும் வரல அப்படின்னா, அந்த மோட்டிவேஷன் என்னவா மாறணும்னா, டிரான்ஸ்ஃபர்மேஷனா மாறணும். வெறும் மோட்டிவேஷன் வந்து அவுட்டர் அவுட்டர் மோட்டிவேஷன் என்ன ஆகும்? ஸ்பீச் என்ன ஆகும்? அந்த நேரத்துல நம்ம உடம்புல வந்து ஒரு ரசாயன மாற்றம் ஏற்படும். என்ன ரசாயன மாற்றம் அது? டோபமைன்ங்கிற ஹார்மோன் தான், வேற ஒண்ணும் கிடையாது. அந்த ஹார்மோன் வந்து நமக்கு குடுக்கும்போது, நான் இப்படி பண்ணிரலாம், அப்படி ஆயிரும், இப்படி ஆயிரும் சொல்லிட்டு, அங்க இருக்கிற அந்த மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் என்ன பண்ணுவாரு? அவரு மோட்டிவேட் ஆகி வர்ற வர்ற ஆடியன்ஸ் பார்த்து கை தட்டுன உடனே, அவரு மோட்டிவேட் ஆயிட்டு, அவருக்கு வேண்டியத வாங்கி போயிடுறாரு. ஆனா இங்க நாம என்ன பண்றோம்? அங்கிருந்து முடிச்சு வண்டியில ஏறி உட்கார்றதுக்குள்ள அந்த மோட்டிவேஷன் எல்லாமே வர்ற வழியில என்ன ஆயிருது? அது எங்க போகுதுன்னு தெரியல. காற்றோட காற்றா பறந்து போகுது. வீட்டுக்கு வந்து போனவன் என்ன பண்ணோம்? அதே நிலையில தான் நம்ம இருக்கோம். இல்லையா? அப்போ மோட்டிவேஷனுக்கும் அதுக்கும் நமக்கு ஒரு குரோத் சம்மந்தமே கிடையாது. அந்த நேரத்துல வேணா இருக்கலாம். ஒரு 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 எக்ஸைட்மென்ட் இருக்கலாம். ஆனா அந்த மோட்டிவேஷன் வந்து நல்லா நம்முடைய வாழ்க்கையில பயன்படணும். டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கணும். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வர்றதுக்கு நமக்கு என்னவா இருக்கணும்? அக ஊக்கம் இருக்கணும். இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். இது வந்து நீங்க ஞாபகப்படுத்திட்டா எந்த விதமா நமக்கு இங்க பார்க்கலாம். இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் வந்து நம்ம உள்ளார்ந்த ஆர்வம். அது என்னன்னா அந்த பர்னிங் டிசைர்ன்னு சொல்லுவாங்க. சுவாமி விவேகானந்தர் சொல்றதுல அதுதான். உள்ள இருந்து அந்த நெருப்பு இருக்கணும். அந்த லேர்ன் பண்றங்கிற அந்த நெருப்பு வந்து உள்ள இருந்து இருந்தா தான், அந்த இன்டென்சிவ் டிசைர் இருந்தா அது என்ன ஆகுதுன்னா, ஒரு கற்றல் வந்து அங்க நடக்கும். இப்ப இவன டெட் கூட எடுத்துட்டேன்னா, சரி ஏதோ ஒரு அப்ளிகேஷன் போட்டாச்சு. ஒரு 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 அரசாங்கம் வந்து ஒரு ரூல் போட்டாங்க. நம்ம ஒரு ஜியோ வந்துச்சு, எக்ஸாம் எழுதியாச்சுன்னு சொல்லி இல்லாம, ஏதோ ஒரு இன்டென்சிவா இந்த இதுல ஒரு ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லி நான் பார்க்கணும். இல்லையா? ஏறக்குறைய இருக்கல வந்து நான் வந்து அந்த இருக்கல வந்து அவ்வளோ ஒரு நெறைய ஒரு ஹையஸ்ட் மார்க் பார்க்கும்போது நமக்கு ஒரு வரும். அப்புறம் உதாரணத்துக்கு பார்த்தேன்னா, அறிவை பெற படித்தல். இப்ப புற ஊக்கம்ங்கிறது என்ன பாருங்க, இது எல்லாமே வெளிப்புற காரணம் தான். வெளியில யார் வந்து பேசுறாங்களா, அவனுக்கு அவர் சொல்றது சரி மாரி ஆகுது. இன்னொருத்தன் வந்து அதையே மறுத்து பேசுறாங்களா, அதுவும் சரிங்கிற மாரி ஆகுது. இல்லையா? அப்ப எல்லாமே நமக்கு வந்து எல்லாமே சரிங்கத படுது. ஏன்னா வெளியில இருக்கிறவங்க பேசுறவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு வேண்டிய காரணத்த வந்து கொண்டு வந்து பேசுறான். அது எல்லாமே கரெக்ட்டா அது இருக்கும். இல்லையா? அப்ப நம்ம உள்ள என்ன நெனைக்கிறோம்? உன்னுடைய தாட்ஸ் என்ன? ஐடியாலஜி என்ன? உன்னுடைய அந்த லாஜிக் என்ன? இது வந்து வெளிய வரதுக்கு என்னாகும்? இதுக்கு வந்து நம்ம என்ன குடுக்கணும்? பரிசு, மதிப்பெண், பதவி எல்லாமே என்ன ஆகுது நமக்கு? புற ஊக்கத்தில் நமக்கு கிடைக்குது. சரி இதுல வந்து ஃபேவரைட் கொஸ்டியன்ஸ் இந்த சப்ஜெக்ட் வந்து என்ன வருதா பாருங்க. டிஎன் அது வந்து அறிவை பெற கற்றல். இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். இது வந்து தாண்டி என்ன பார்த்தோம்? சிம்பன்சி பார்த்தோம். இதுல வந்து பார்க்கும்போது என்னது? உள்ளார்ந்த கற்றல் தான் நமக்கு முக்கியமா படுது. சரி அடுத்து மெமரியில வந்து 3 நிலைகள். இல்லையா? இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஜஸ்ட் ஒரு ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் பண்ணலாம். அது 3 நிலைகள்னா சென்சரி நம்ம சென்சரி மெமரி, அப்புறம் ஷார்ட் டெர்ம் மெமரி, லாங் டெர்ம். நம்ம இப்ப எப்பவுமே நமக்கு ஞாபகம் வருது என்ன? இது 2 தான் ஞாபகம் வருது. ஷார்ட் டெர்ம் மெமரி, லாங் டெர்ம் மெமரி நம்ம வந்து நினைவுபடுத்துறோம். அந்த 3 நிலைகள்ல முதலாவதா இருக்கிறது என்ன? சென்சரி மெமரி. இத நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, எமோஷனல் மெமரின்னு சொல்லுவாங்க. இந்த எமோஷனல் மெமரிங்கிறது ஒரு விஷயத்த போயிருக்கிறோம். நம்ம ஒரு கையால வந்து ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறோம். ஒரு ட அதே நேரத்தில வந்து நம்முடைய சென்ஸால என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த விஷயத்த வந்து நம்ம ஒரு லேர்ன் பண்ணியிருப்போம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். அத நம்ம நினைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு மெமரி வருது இல்லையா? அத வந்து என்ன நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த நினைவக செயல்முறைகள் எப்படி வேலை செய்யுது பாருங்க. இந்த மெமரி பாக் எப்படி சொன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்கோடிங் பண்ணுது. இல்லையா? அப்புறம் 2ண்ட் ஸ்டெப் வந்து ஸ்டோரேஜ். ஆல்ரெடி நம்மளுடைய மெமரி வந்து ஸ்டோரேஜ்ல இருக்குது இல்லையா? அந்த குடோன்ல இருக்குது. என்கோடிங் பண்ண உடனே அந்த ஸ்டோரேஜ் குடோன்ல போயி,
இது வந்து தட்டி எழுப்பி அந்த ஸ்டோரேஜ் எடுக்குது. அதை வந்து ரெட்ரீவல் பண்ணுது. ஒண்ணுமே இல்லை. இப்ப அமேசானுக்கு நம்ம வந்து அமேசான் ஆர்டர் வாங்குற மாதிரி தான். இங்கிருந்து நம்ம மொபைல் என்ன பண்றோம்? இப்ப உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு ஒரு ஸ்லிப்பர் வேணுமா? ஸ்லிப்பர ஆர்டர் பண்றீங்க. அத வந்து இங்க நீங்க கோட் பண்ணிடுறீங்க. நீங்க சாஃப்ட்வேர் வச்சு கம்ப்யூட்டர்லயோ, லேப்டாப்லயோ, செல்லுலயோ நீங்க வந்து கோட் குடுத்துடுறீங்க. இந்த கோட் என்ன ஆகும்? நேரா வந்து என்னாகும், அதுல வந்து ஸ்டோரேஜ் போகும். அவங்களோட அந்த அந்த குடோன் போகும். அங்கிருந்து என்ன பண்ணுவாங்க? அங்கிருந்து எடுக்குறாங்க. அவங்களோட மெமரி பாக் எடுத்து, அங்கிருந்து என்ன ரிட்ரீவல் எடுத்து என்ன பண்ண திருப்பி அனுப்புறாங்க. இல்லையா? அப்போ இங்கிருந்து போற எனக்கு அந்த கோடிங் வந்து ஒரு மெமரி போது அதே மாதிரி தான் நம்மளுடைய நினைவு நாம குடுக்குறோம். நினைவு வந்து மெமரி ஸ்டோரேஜ்ல போகுது. அங்கிருந்து ரிட்ரீவல் நாம எடுக்கிறது நினைவக செயல்முறைகள். இப்ப இதுல வந்து நம்ம மெமரி லாஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? மெமரி லாஸ்ல ஆறவங்களுக்கு இதுல என்ன ஆகுதுன்னா, அவங்களால வந்து இந்த கோடிங் பண்ண முடியுமான்னா, கோடிங் கூட வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்டோரேஜ்ல இருந்து என்ன ஆகுது அவங்களுக்கு, இங்க தான் பிரச்சனை. எப்படின்னா, நான் வந்து ஒரு விஷயத்த வந்து நான் ஒரு வீட்ல வந்து ஒரு விஷயத்த தேடுறேன். ஆனா, அந்த பொருள் ஒரு பொருள வந்து வீட்ல தேடி இப்ப நான் ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு வந்து யாஷிகா ஒரு கேமரா வந்து நான் தேடுறேன்னு வச்சுக்கங்களேன். அந்த கேமரா வீட்ல இருந்தால், நான் என்ன பண்ண தேடி கண்டுபிடிச்சிடுறேன். இப்ப வீட்லயே அந்த கேமரா இல்ல. இல்லையா? அப்ப நான் என்ன பண்ணுவேன்? நான் வீட்ல வந்து என்ன பண்ணுவேன்? எங்க தேடினா கிடைக்காது. இப்போ அவங்களுக்கு வந்து என்னன்னா, மெமரி லாஸ் ஆல்ரெடி நினைவு இருந்தாலும், அவங்க இருக்கிற ஸ்டோரேஜ்ல வந்து அவங்களால எடுத்துக்க முடியாது. அங்க வந்து அவங்கள பொறுத்தளவுல அந்த ஸ்டோரேஜ்ல அது வந்து இல்ல. அந்த குறிப்பிட்ட பொருள் வந்து அங்க கிடையாது. அங்க இல்ல. ஸ்டாக் இல்ல. சோ அப்ப என்ன ரிட்ரீவல் அங்க பண்ண முடியாது. இல்லையா? அப்ப இது பண்ண இது வந்து நிலைமையில எப்படி கொள்ளணும் அப்படின்னா, இது வந்து இஎஸ்ஆர்ங்கிற மெத்தட் அப்புறம் என்கோடிங், ஸ்டோர், ரீகால் இது எல்லாமே நம்ம வந்து நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து நினைவக செயல்முறைகள் வந்து என்கோடிங், ஸ்டோரேஜ், ரிட்ரீவல் இது வந்து என்ன நம்ம நினைவில் கொள்ளணும்னா, இது வந்து நம்ம இது என்கோடிங் இருக்குது, ஸ்டோரேஜ் இது நம்ம நினைவு பண்ணிக்கலாம். அப்புறம் மறதி. மறதியில பாருங்க இதுதான் நம்ம அங்க பார்க்குறோம். இது வந்து ஃபர்கெட்டிங் வந்து இதுல நெறைய நம்ம தியரீஸ் இங்க இருக்குது. அதாவது ஜஸ்ட் ஒரு 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 10 டேஸ்லயே நமக்கு மேக்ஸிமம் வந்து என்ன ஆயிரும், ஒரு ரிப்பீட் பண்ணலன்னா, ஒரு 50 to 60% நமக்கு அங்க மறதிக்கு வாய்ப்பு காரணம் இது காரணங்கள் என்ன பாருங்க. காலப்போக்கு, இது டிகே தியரிங்க. நம்ம ஒரு விஷயத்த எடுக்கிறோம். அத வந்து நம்ம எப்போ நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னா, அத வந்து நம்ம ரிப்பீட் பண்ணல, ரிவிஷன் பண்ணல, அது பக்கமா நம்ம போய் அவர வந்து நம்ம ரீகால் பண்ணல அப்படின்னா, காலப்போக்குல வந்து நம்ம இருக்கின்ற மறதிக்கு வந்து டிகே தியரி, குறுக்கீடு, இன்டர்ஃபரன்ஸ் இது வந்து என்னன்னா இந்த ப்ரோ ஆக்டிவ், அந்த ரெட்ரோ ஆக்டிவ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்த நம்ம இங்க படிக்கிறோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ சைக்காலஜி இப்படி படிச்சுட்டு இருக்கிறீங்க. சைக்காலஜி படிச்சுட்டு, ஜஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு நீங்க வந்து ஒரு சயன்ஸ் படிக்கிறீங்க, இல்ல மேத்ஸ் படிக்கிறீங்க. முடிச்சுட்டு அப்புறம் எகைன் நீங்க சைக்காலஜி போகும்போது என்ன ஆகுன்னா, அங்க ஒரு பாதி விஷயம் வந்து அங்க மறந்திருக்கும். இது வந்து என்ன ஆகுது, நடுவுல ஒரு இன்டர்ஃபரன்ஸ் அங்க வருது. அப்புறம் மீட்டெடுக்க இயலாமை, ரிட்ரீவல் ஃபெயிலியர் இதுதான் யாருக்கு வருதுன்னா, இந்த மறதியில வந்து நம்ம மேல சொன்ன இந்த இந்த வந்து குறைபாடு உள்ளவர்களுக்கு இந்த ரிட்ரீவல் ஃபெயிலியர் வந்து வருது. அப்புறம் இதுல யாரு முக்கிய அறிஞர்கள் யாருன்னா, பாருங்க எபிங்ஹாஸ். இந்த எபிங்ஹாஸ் நல்லா அருமையா எழுதியிருக்கிறாரு. இவரோட புக்ல வந்து நீங்க இந்த எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயா இருக்கும்போது நீங்க இந்த எபிங்ஹாஸோட ஒரு தியரி படிங்க. ரொம்ப அருமையா இருக்குது. சரி, இப்ப நம்ம முக்கியமா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங். இது என்ன அப்படின்னா, இது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். பாரு இது வந்து பாசிட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர் என்ன பண்ணுது? நெகட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர் என்ன பண்ணுது? பாசிட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஒரு கற்றல் மற்றொன்றை வந்து எளிதாக்குகிறது. உதாரணத்துக்கு என்ன? சைக்கிள் இருந்து மோட்டார் சைக்கிள் கத்துக்கிறதுக்கு பாசிட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர் எளிதாக்குறது. நெகட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு கற்றலை மற்றொன்றை பாதிக்கும். உதாரணமாக இடது பக்க போக்குவரத்து இருக்கிறவங்களுக்கு, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் டிரைவிங்ல வந்து நல்லா நல்லா இந்த பிராக்டிஸ் பழகினவங்களுக்கு அந்த ரைட் ஹேண்ட் டிரைவிங்ல போகும்போது முடியாது. இப்ப ஜீரோ டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது என்னன்னா, இது வந்து நம்ம கேள்வி இப்பதான் நம்ம பார்க்கிறோம். எந்த விதமான தாக்குதலும் கிடையாது. அவங்க பாட்டுக்கு அந்த லேர்னிங் வந்து நடந்துட்டே இருக்கும். சரி, கிரியேட்டிவிட்டி எது? கிரியேட்டிவ் வந்து முக்கிய அம்சங்கள் பாருங்க. இதுல வந்து ஃப்ளூயன்சி வருது. அப்புறம் பல கருத்துக்கள் வருது. அதுல இந்த ஃப்ளூயன்சி வந்து மெயினா வந்து அப்புறம் பல்வேறு அணுகுமுறைகள் வந்து இங்க நம்ம பார்க்கிறோம். இதுதான் படைப்பு கிரியேட்டிவிட்டிக்கு வந்து முக்கியமா படுது. அப்புறம் ஒரிஜினாலிட்டி புதுமைய வந்து நாம புகுத்துறது. இப்ப எலாபரேஷன் விரிவு இப்ப வந்து 4 வந்து இந்த விஷயத்த குடுத்தது. இது எது சார்பா இருக்குது அப்படின்னா, இந்த ஃப்ளூயன்சிங்கிறது கிரியேட்டிவ் வந்துரும். ஃப்ளெக்சிபிலிட்டி, அப்புறம் ஒரிஜினாலிட்டி, அப்புறம் எலாபரேஷன் 3மே கிரியேட்டிவிட்டில வரும். இதுல வர்ற யாரு முக்கிய அறிஞர் பார்த்தீங்கன்னா, கில்ஃபோர்ட். இந்த கில்ஃபோர்ட் தான் கிரியேட்டிவிட்டிக்கோட நல்ல முக்கியமான கில்ஃபோர்ட் குடுத்தவனும் கிரியேட்டிவ் ஞாபகம் வந்துரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, பெர்சனாலிட்டி ஆளுமை பத்தி நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, அ ஆல்போர்ட் ஆளுமைன்னா ஆல்போர்ட் பாருங்க. இவரோட தியரி வந்து ட்ரைட் தியரி. அப்புறம் ஃப்ராடோட தியரி வந்து சைக்கோ அனலிஸ்டிக் தியரி. கார்ல் ரோகர்ஸ் கார்ல் ரோகர்ஸ் தியரி வந்து ஹியூமனிஸ்டிக் தியரி. மாஸ்லோ வந்து செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். அப்புறம் பாருங்க ஆளுமை பத்தி
4 அறிஞர்களோட இங்க பார்க்கிறோம். ஆல்போர்ட், ஃப்ராட், கார்ல் ரோகர்ஸ், மாஸ்லோ. இந்த 4 பேரோட தியரி வந்து நீங்க நல்லா ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கீங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருங்க. அப்புறம் மாஸ்லோவோட ஹைரார்கி தியரி, கீழ இருந்து மேல போகுது. அதாவது ஆரம்பத்துல இருந்து இங்க இருந்து, அது தன்னிறைவு, அப்புறம் மரியாதை, அன்பு, பாதுகாப்பு, உடல் தேவைகள். இது ஷார்ட்ல பார்த்து இது எல்லாமே வந்து மாஸ்லோவோட ஹைரார்கியில வந்து நம்ம இங்க இருந்து பார்க்கிறோம். அப்புறம் இதோட ஷார்ட்கட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா பாருங்க, பாஸ்லே. என்னது? மாஸ்லோவோட தியரி வந்து பாஸ்லேல வந்து வருது. என்ன? பிசிக்கல், உடல் சார்ந்த தேவைகள், சேஃப்டி, நம்மளுடைய பாதுகாப்பு, லவ், அன்பு, எஸ்டீம், சுயமரியாதை, செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் என்னது? தன் நிறைவு. மாஸ்லோவுக்கு யாரு? பாஸ்லே. பி ஃபார் பிசிக்கல், எஃப் மீன் பி வந்து பிசிக்கல் வருது, ஏ வந்து இது, ஏ வந்து இங்க ஒண்ணுமே இல்லைன்னு பார்க்காதீங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இந்த செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் இருக்கு தெரியா, இதுதான் ஏல கொடுத்துருக்குறாங்க. மறுபடியும் இன்னொரு எஸ்ங்கிறது சேஃப்டி, எல்ங்கிறது லவ், ஈங்கிறது எஸ்டீம். இந்த 5மே உங்களுக்கு நீங்க பாஸ்லேங்கிற இந்த நிமோனிக்ஸ் ஞாபகம் வச்சுட்டேன்னா நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். அப்புறம் ஃப்ராடோட ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைண்ட், இதுவே ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்குது. இட், ஈகோ, சூப்பர் ஈகோ. இதுல எப்படி நினைவு கொள்ளணும்னா, இட்ங்கிறது எனக்கு இப்போது வேண்டும். அதாவது இது வந்து நம்ம 3 மனங்கள் வந்து உள்ள பாக்குறோம். இப்ப நினைவுக்குள்ள என்னன்னா இட் வந்து பார்த்தோம். அப்புறம் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ஆல்ரெடி பார்த்துருக்கிறோம். அது வந்து அனைவருக்குமான கல்வி. முக்கிய நோக்கம் என்ன? அனைவருக்கும் கல்வி. இது யாரெல்லாம் இன்க்ளூசிவ் அடங்குவார்கள் அப்படின்னா, மாற்று திறனாளிகள், கற்றல் குறைபாடு உள்ளவர்கள், திறமையான மாணவர்கள், சமூக பின்தங்கியோர். அப்புறம் தேர்வு குறிப்பு, இன்க்ளூசிவ் எஜுகேஷன். இது யாரு? அனைவருக்கும் சமமான வாய்ப்பு. இங்க பார்த்துருக்கிறோம். இதோட கீ பாயிண்ட் இதுதான். சிசிஇ அது தெரியும், கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எவால்யூஷன். கண்டினியூஸ்ங்கிறது என்ன? தொடர்ச்சியாக. காம்ப்ரிஹென்ஷன் முழுமையாக, தொடர்ச்சியாகவும் முழுமையாகவும் மதிப்பிடுவது. இது 2ல வந்து குறுக்க அவங்க வந்தது என்ன பார்த்தோம்? டயக்னோஸ்டிக் டெஸ்ட் பார்த்தோம், ரெமிடியல் டீச்சிங் பார்த்தோம். அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இது என்ன? கன்ஸ்ட்ரக்டிவிட்டிசம். இதோட முக்கியமான கருத்து என்ன? குழந்தை தானாக அறிவு அந்த குழந்தை வந்து தானா ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருது. இதுல முக்கிய அறிஞர்கள் யாரு? பியாஜே, விகோட்ஸ்கி, ப்ரூனர். அது நம்ம 3 பார்த்தோம். சரி, இப்போ டெட்டோட ஷார்ட்கட் என்ன பாருங்க, பிவிபி. இது வந்து கன்ஸ்ட்ரக்டிவிட்டி சார்ந்த அறிஞர்கள் யாரு? பி ஃபார் பியாஜே, பி வந்து வியாகோட்ஸி, ப்ரூனர். 3 பேருமே யாரை பத்தி அறிஞர்கள்? கன்ஸ்ட்ரக்டிவிட்டி பத்தி அவங்க ரிசர்ச். இப்போ சைல்ட் சென்டர்ட் எஜுகேஷன், இதோட முக்கிய அம்சம் பாருங்க, செயல்முறை கற்றல், குழு கற்றல் இருக்குது, சுய கற்றல் இருக்குது, செய்து கற்றல் இருக்குது. இதுல அறிஞர்கள் பாருங்க, செயல்முறை கற்றல் யாரு? அது நம்ம லேர்னிங் பை டூயிங் பத்தினியா, டூயிங் அன்னைக்கு இருக்குது, அங்கேயும் டி, இங்கேயும் டியூ. அப்போ நீங்க செயல்முறை கற்றலுக்கு டிவி, அப்புறம் குழு கற்றலுக்கு பியாஜே வருவாரு, அறிவுக்கும் இங்க வருவாரு, அப்புறம் கோக்னட்டிக்கு இவர் வந்துடுறாரு, அப்புறம் சுய கற்றலுக்கு என்ன வர்றாரு? வியோகட்சி, செய்து கற்றல் வந்து ப்ரூடர். இந்த 4 பேர் நம்ம பார்க்கலாம். இப்போ டெட்டு பொறுத்தளவுல வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட்ஸ். நிச்சயமா இது ஒரு இருக்கு பாருங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட். இங்க இருந்து நிச்சயமா 5-10 மார்க் வரும். இது ஷார்ட்டா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நோட்ல எழுதி வச்சிருங்க. பியாஜே என்ன வரும்? கன்சர்வேஷனுக்கு வந்துடுறாரு. இப்ப நம்ம பார்த்தோம் இதுலையா, பியாஜே கன்சர்வேஷன், அப்புறம் கோக்னேட்டிவ் வந்துடுறாரு. வியாகோட்ஸுக்கு வந்து ZZP, அது நம்ம என்ன ஜோன ப்ராக்சிமல் அந்த பார்த்தோம், டெவலப்மெண்ட் பார்த்தோம். ப்ரூனர் டிஸ்கவரி லேர்னிங், பாவ்லாவுக்கு டாக், தார்ண்டைக்கு வந்து கேட், ஸ்கின்னருக்கு வந்து ரேட், கோகலர் வந்து சிம்பன்சி இன்செக்ட் லேர்னிங், கார்டனர் வந்து மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ், ஸ்பியர்மன் ஜி ஃபேக்டர், எஸ் ஃபேக்டர், பினெட் மென்டல் ஏஜ், டெர்மன் வந்து ஐக்யூ இன்டெலிஜென்ட் கோஷியன்ட். அது அந்த ஃபார்முலா நோட் பண்ணிருங்க. இந்த ஐக்கியோட வந்து கேட்டகரி எல்லாம் வந்து நீங்க அது வந்து எத்தனைக்கு மேல அந்த கேட்டகரி ஜாமீன் வச்சிருக்கேன். கோல்பெர்க் வந்து மாரல் டெவலப்மெண்ட், இதுதான் அந்த சமூக. இதுல வந்து நம்ம அந்த பனிஷ்மெண்ட் கிடைக்கிறது, பிரின்சிபல் கிடைக்கிறது எல்லாமே. எரிக்சன் வந்து சமூக கோட்பாடு, அதை நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்க. ஃப்ராட், இட், ஈகோ, சூப்பர் ஈகோ. மாஸ்லோவுக்கு வந்து நம்ம பார்த்தோம் ஹைரார்கி. இதுல வந்து பாஸ்லே இங்க நம்ம பார்த்தோம் இல்லையா? நம்ம அது நெக்ஸ்ட் வந்து பாஸ்லே இப்போ என்ன பார்த்தோம்? பிசிக்கல், அப்புறம் ஆக்சுவலைசேஷன், அப்புறம் பிஎஸ் பார்த்தோம் இல்லையா? அப்புறம் ப்ளூம்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூம் டாக்ஸானமியில் வந்து கிரியேட் பண்றது. டிவி வந்து இங்கே லேர்னிங் பை டூயிங், இங்கே நம்ம பார்த்தோம் லேர்னிங் பை டிவி பார்த்தோம். அப்புறம் இதில் பார்த்தோன்னா கில்ஃபார்ட் கிரியேட்டிவிட்டி, ஹெப்பின் ஆங்ஸ் ஃபர்கெட்டிங் மறதி. இந்த மறதி சார்ப கோட்பாடுகள் வந்து ஹெப்பின் ஆங்ஸ், ரோகர்ஸ் வந்து ஹியூமனிஸ்டிக் தியரி, ஆல்பாட் வந்து ட்ரைட் தியரி பர்சனாலிட்டி. அப்போ இதோட இதை வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுட்டேன்னா நிச்சயமா ஈஸியா ரொம்ப ரொம்ப நீங்க வந்து உளவியல் பொறுத்தளவுல நம்ம டிஎன்டெட் பொறுத்தளவுல கோல்டன் ரூல் என்ன அப்படின்னா, குழந்தை வளர்ச்சி வந்து மற்றும் கற்பித்தல அதிகமாக கேட்படும் தலைவர் பாருங்க.
இதையும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருங்க. பியாஜெட் இவரை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சுக்க. நம்மளுடைய வீடியோ நல்லா பார்த்துருங்க. வியோகட்ஸ்க்கு ZBD, கோல்பெர்கு மாரல் டெவலப்மெண்ட், எரிக்சனோட ஸ்டேஜஸ், கார்ட்னரோட மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ், ப்ளூம் டேக்ஸானமி, இன்க்ளூசிவ் எஜுகேஷன், கன்ஸ்ட்ரக்டிவிட்டிசம், அசஸ்மெண்ட் அண்ட் எவாலுவேஷன், லேர்னிங் தியோரிஸ். லேர்னிங் தியோரியில வந்து யார் யார் படிக்கணும்? பாவ்லா படிக்கணுங்க, ஸ்கின்னர் படிங்க, தார்னை படிங்க, கோகலர் படிங்க. இந்த 10 தலைப்புகளை வந்து நீங்க முழுமையா நீங்க படிச்சா கண்டிப்பா டெட்ல வந்து உங்களுக்கு 30 அவுட் ஆஃப் 30 நிச்சயமா வந்துடும். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் வெல்கம். மறுபடியும் உங்களை வந்து வரவேற்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் இருக்கிற 5ஆம் தேதி நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க. இருக்கிற இதுல வந்து இன்னும் இருக்கிற 7-8 நாள்ல வந்து உங்களுக்கு அருமையான வீடியோ இன்னும் ஒரு 7-8 வீடியோஸ் வந்து கண்டினியூஸ் கொடுத்துருக்கிறாரு. நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அதே நேரத்தில் அந்த பெல் பட்டனும் இதுக்கு இல்லாமல் பண்ணிடுங்க. நம்ம வீடியோ போட்ட உடனே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். நிச்சயமா பாருங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் மை டியர் லவ்விங் டீச்சர்ஸ். வில் see you by the next video with the new topics, with the new ideas. நம்ம எப்போ சொல்றது போல பயிற்சி, அதை முயற்சியா பண்ணுங்க, தொடர்ச்சியா பண்ணுங்க. அப்போ வளர்ச்சியா இருக்கணும், அப்புறம் மலர்ச்சியா இருப்பீங்க, அப்புறம் மகிழ்ச்சியா இருப்பீங்க. அது நமக்கு புகழ்ச்சியை கொண்டு சேரணும். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். பை பை. உவர் ஆனந்த்குமார்.